असूयया पौण्ड्रकयेश राजा मुकुन्दवेषं नटवद्ददानः सारूप्यमेवापततः पुनः किं பிரம்மாத்மபுத்யா ஸ்மரதாம் அனந்தம். மலதகருஷம் என்ற தேசத்தில் பௌண்ட்ரக வாசுதேவன் என்று ஒரு அரசன் இருந்தான். ஏனோ அவனுக்கு கிருஷ்ணனை கண்டு பொறாமை. வாசுதேவன் என்றால் பகவான் என்று பொருள். நீர்தான் வாசுதேவன், கிருஷ்ணன் இல்லை என்று சிலர் இவனை நேரில் தோத்திரம் பண்ணி கிளப்பிவிட்டனர். அதனால் அகம்பாவம் பிடித்த இவன் உண்மையில் வாசுதேவனாக்கும் என்று நினைத்து கிருஷ்ணனிடமே வீண் சண்டைக்கு வந்துவிட்டான். பொய்யான சக்கரத்தை ஏந்தி வந்தான். அவன் மேல் கிருஷ்ணன் நிஜமான சக்கரத்தை போட்டதுமே அவன் பொசுங்கி போய்விட்டான். பாதாவனே ஜனகரம் சமுபாகதானாம் ஆஹூய தத்ர விநிவேஷ்ய ச வாசுதேவம் பாதாவனே ஜனமலம் விததே நிருபோயம் ஈஷாமவாபதமகோஷசுதஸ்ததாபி. தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் செய்தார். அதில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரியத்தை கவனித்து வந்தனர். கிருஷ்ணன் அங்கு வரும் எல்லோருக்கும் பாத பூஜை செய்வதை ஏற்றுக்கொண்டான். அப்போது யாருமே கிருஷ்ணன் பகவானாக இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா என்று கேட்கவில்லை. அந்த கிருஷ்ணனை அழைத்து எல்லோர் முன்னிலையிலும் கிருஷ்ணனுக்கு பாத பூஜை செய்தார் தர்மபுத்திரர். இப்போது மட்டும் இந்த இடையனுக்கு பாத பூஜை செய்யலாமா என்று சிசுபாலன் ஆக்ஷேபித்தான். சதசி பரிவதன் சிசுபாலஹ சபதி விநிஹதோ திவமாப சஹஜ கலுஷதோ யதி நிந்தேத் சகல திவிஷதாம் பயமாசீத். வெகுவாக பகவானை நிந்தை செய்யும் சிசுபாலனை பகவானே தனது சக்கரத்தால் வதம் செய்தார். சிசுபாலன் ஸ்வர்க்கம் வந்ததுமே தேவர்கள் பயப்பட்டார்களாம். ஏனெனில் இங்கு வந்தும் பகவன் நிந்தை செய்ய போகிறானே என்றுதான். நரபதி நிகரை நிமந்திரிதோபி முனிஜன பரிஷத் சமாஸ்ருதோபி व्रजजनमवलोक्य धूरतोऽपि विगलितवसनो ददाव शौरिः. கூடாரத்தில் ராஜ பரிவாரத்திலும் முனிவர் கூட்டத்திலும் அமர்ந்திருந்த போதிலும் கிருஷ்ணன் தன்னை நாடி வரும் கோகுலவாசிகளை வெகு தூரத்தில் இருந்தே பார்த்துவிட்டு ஓடோடி வந்து அவர்களை ஆலிங்கனம் செய்து கொண்டானாம். வினா மதுரவம்சிகாம் தரதி பாஞ்சஜன்யம் கரே வினாஷிகிஷிகண்டகம் சிரசி ரத்னமௌலிம் ததா வினா யுவதி மண்டலம் வசதி ராஜபுத்ரைரயம் மனோவ்யதயதி வ்ரஜம் வயமபி வ்ரஜேம பிரியம். கிருஷ்ணன் துவாரகை வந்ததுமே மாறி விட்டான். யார்தான் அவனது ஸ்வபாவத்தை மாற்றினார்களோ? மதுரமான புல்லாங்குழலை விட்டு பயங்கரமான பாஞ்சஜன்யத்தை ஊதுகிறான். லகுவான மயிலிறகை விட்டு கனமான ரத்ன கிரீடத்தை சுமக்கிறான். லலிதமான யுவதி மண்டலத்தை விட்டு மிகவும் முரடான ராஜகுமாரர்களுடன் பழகுகிறான். இவனை பார்த்து பார்த்து மனம் ஏங்குவதுதான் மிச்சம். வாருங்கள், நாம் போவோம். கோகுலம் சென்று அந்த பழைய கதைகளையே நினைத்து கொண்டு இருப்போம் என்று மன வருத்தத்துடன் விரஜவாசிகள் திரும்பிச் சென்றனர். வைஷ்மியா பாவகமர்ச்சயன் த்விஜகுலம் சாராதயன் பத்ரயா கச்சன் சங்கர மந்திரம் சநியமம் ஸ்ரீஜாம்பவத்யாசமம் சத்ராஜித் சுதயாக்ஷ கேலி ரசிகோ திவ்யாம்ஸ்ததா மாதவஹ பத்னிபிஹ பரிசேவிதோ விஜயதே சுத்தாந்த மத்யே ஹரிஹி. சாந்த குணம் உள்ள ருக்மணியுடன் ஔபாசனம் செய்து கொண்டும்
பிராமண பக்தி உள்ள பத்ராவுடன் சமாராதனை நடத்தி கொண்டும் சிவபக்தி உள்ள ஜாம்பவதியுடன் சிவன் கோவிலுக்கு போய்கொண்டும் உல்லாசமாய் பொழுதுபோக்க விரும்பும் சத்யபாமாவுடன் சொக்கட்டா நாடிக்கொண்டும் இவ்வாறு ஆளுக்கு தகுந்தபடி பத்னிகளுடன் குஷியாக கண்ணன் அந்தப்புரத்தில் பொழுதுபோக்கி வந்தான். தத்வஜ்ஞோ முனிமண்டலே புரஜனே வாத்சல்யயுக்தோ நృபோ தர்மஜ்ஞः சதசி பிரியைர்விஹரणे சானந்த கோலாஹலः शुद्धान्ते रसिकोरणे सकलजित् श्रीरश्च सन्ति प्रियो பக்தேஷ்விஷ்டவரப்ரதோ விஜயதே ஸ்ரீருக்மணி நாயகः. முனிவர்கள் மத்தியில் வேதாந்தியாயும் நாட்டு மக்களிடம் வாத்சல்யமுள்ள அரசனாயும் சதசில் தர்மம் அறிந்தவனாயும் நண்பர்களுடன் பேசி பழகும்போது கோலாகலமாய் இருப்பவனாயும் அந்தப்புரத்தில் ரசிகனாயும் யுத்த களத்தில் தோராத தோள் வலிமை உடையவனாயும் ராஜ சபையில் அவரவர்களுக்கு சமாதானம் செய்து விடுபவனாயும் சூரனாயும் பக்தர்களிடம் அவரவர்களுக்கு விரும்பிய வரம் தருபவனாயும் ஸ்ரீ ருக்மணி வல்லபனான பகவான் விஜயம் செய்கிறார். க்வசித் சகல நகரை பரிவிருத்தஸ்ததா சஞ்சரன் क्वचित् सतसि मन्त्रिभिः जनहितं समालोचयन् क्वचित् युवतिमण्डलं रतिरसैः सदा आनन्दयन् हरिर्जयति रुक्मणी परिवृतो ஜகத்பாலயன். ஓரிடத்தில் எல்லா நாட்டு மக்களுடனும் சஞ்சாரம் செய்து கொண்டும் ஓரிடத்தில் சதசில் மந்திரிகளுடன் நாட்டின் நலனை பற்றி ஆலோசனை செய்து கொண்டும் ஓரிடத்தில் யுவதிகளுடன் ராசலீலை செய்து கொண்டும் இவ்வாறு ஜகத்தை பரிபாலித்து கொண்டு ருக்மணி பதியான கிருஷ்ணன் விஜயம் செய்கிறார். பல இடங்களில் பல அவசரத்தில் பகவானை பார்த்து நாரதர் பேரானந்தம் அடைந்தார்.